கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று தமிழ்நாட்டை இந்தியாவில் கல்வியில் முன்னணி மாநிலமாக மாற்றி பொற்கால ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் மக்கள் பிரதிநிதிகள் தங்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட நிதியை செலவிட வேண்டும் என்று அவர் தொடர்ந்து எங்களுக்கெல்லாம் அறிவுறுத்தி வந்திருக்கின்றார். அந்த வகையில் தென் சென்னை தொகுதியிலே சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மண்டலம் 15 வார்டு 194 வெட்டுவாங்கேணி சென்னை தொடக்கப்பள்ளியிலே என்னுடைய தொகுதி மேம்பாட்டு நிதியிலே இருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டிடம் இன்றைக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களை எல்லாம் அன்போடு வழிநடத்துகின்ற மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு மாலை இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள், மண்டல குழு தலைவர் அன்பிற்குரிய தம்பி மதி, அண்ணன் பாலவாக்கம் சோமு, கவுன்சிலர் விமலா கர்ணா, சக்திவேல் வட்ட செயலாளர் சக்திவேல், பள்ளியை சார்ந்த ஆசிரியர் குழுவோடு இன்றைய தினம் இந்த திறப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கிறது. என்னுடைய 70 லட்சம் ரூபாய் நிதியோடு இணைந்து மாநகராட்சி நிதியில் ரூபாய் 39,80,000 மதிப்பீட்டில் கூடுதல் வகுப்பறை கட்டிடம் ஒன்றும் கழிப்பறையும் கட்டப்பட்டு திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் தேவை இது என்று நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்து எடுக்கப்பட்ட உடனேயே சட்டமன்ற உறுப்பினரும் சேர்மன் அவர்களும் நம்முடைய கவுன்சிலரும் வலியுறுத்தி சொன்னதற்கு இணங்க உடனடியாக நிதி ஒதுக்கப்பட்டு இன்றைய தினம் அனைவரும் மகிழும் வண்ணம் இது திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றது. மிக மிக விரைவில் இந்த பள்ளி பயன்பாட்டிற்கு கட்டிடம் வர வேண்டும் என்று அந்த ஆசிரியர்கள் தொடர் கோரிக்கை வைத்த வண்ணம் இருந்தார்கள். அவர்கள் முகங்களிலெல்லாம் இன்றைக்கு தெரிகின்ற மகிழ்ச்சிக்கு காரணம் கல்வி ஒன்றுதான் களவாடப்பட முடியாத செல்வம் என்று சொல்லி நல்லாட்சி நடத்துகின்ற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்தான். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அம்மா, இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தல் திமுக கூட்டணி எப்படி இருக்கும்? மும்முனை போட்டியா தமிழ்நாட்டில் இருக்கு, எப்படி இருக்கும்? அது மும்முனை போட்டி என்றாலும் சரி, 30 முனை போட்டி என்றாலும் சரி, 300